ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், எந்த வீடியோ நம்பரில் இருக்குது அப்படிங்கிற நம்பரு எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு சிபிசிட பலகாரம் செய்கிற அச்சு தான். வரி வரியாக இருக்கும். அதில் தான் வச்சு உருட்டி எடுப்பாங்க. இது வந்து நல்லா நீளமாக இருக்கக்கூடிய ஒரு பீஸு. இப்போ வந்து இந்த கட்டையை வந்து மல்டி பர்பஸாக நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காய்கறி நறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த தசாவதார செட்டெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 சிலைகள் வைக்கிறோம்னா இதில் வச்சு வைக்கலாம். உங்களுக்கு வந்து மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து நல்ல ஒரு 1.5 அடிக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்குது. நம்ம ஒரு மேடை மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து 800 800ன்னு விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது 2 சுவிட்சு தான். அந்த காலத்தில் உள்ள ஒரு சுவிட்சு, விண்டேஜ் சுவிட்ச். இது புழங்காதது, புது பீஸு. நிறையா பேர் கலெக்ட் பண்ணுறவங்க, ஆன்டிக் கலெக்ஷனில் இருக்கிறவங்க இது மாதிரி பொருட்கள்லாம் விருப்பப்பட்டு வாங்குறதுனால இங்கே காரைக்குடியில் கடைகளில் கிடைக்கும். அதனால் நம்ம சேலுக்கு போட்டிருக்கோம். இந்த பீஸ் ரெண்டும் சேர்த்து வந்து 900 900ன்னு கொடுக்குறேன். சைஸ் வந்து 2.5 இன்ச்சு சைஸ் இருக்குது. கீழே வந்து நல்லா பீங்கானில் உள்ளது, மேலே வந்து பிளாஸ்டிக்கில் உள்ளது. அந்த காலத்து சுவிட்சு இதெல்லாம் இப்போ உள்ள சுவிட்செல்லாம் ரொம்ப சீக்கிரம் போயிடுது. இந்த பழைய சுவிட்செல்லாம் அப்படியே இருக்குங்கிற மாதிரி. அடுத்ததாக பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய சொம்பு தான். 4 இன்ச்சு சைஸுக்கு 3.5 இன்ச்சு அகலம், 4 இன்ச்சு உயரம் வந்து 4 இன்ச்சு உள்ளது. வாய் அகலம் வந்து 3.5 இன்ச்சு அகலம் உள்ளது. ஒரு 1/2 லிட்டர்கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது. 1600 விலை கொடுக்குறேங்க. 1600. நல்ல கனமாக இருக்குது. உருக்கு சொம்பு கனமாக உள்ளது. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். அடுத்ததாக பார்க்குறது இந்த ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு படி தான். இதுவும் அந்த காலத்து படி தான். இதிலே எழுத்து எழுதியிருக்கோம். அதை பார்த்தோம்னா, அந்த எழுத்தை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். அடுத்ததாக பார்க்குறது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய படி. அந்த காலத்தில் இந்த அளவுக்கு அழகாக குடஞ்சி செஞ்சுருக்காங்க. இப்போல்லாம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. வெளி சைடு நல்லா வரும்பு மாதிரி டிசைனும் இருக்குது. இதில் இந்த படி வந்து சைஸ் வந்து 4.5 இன்ச்சு உயரத்துக்கு, 3.5 இன்ச்சு வாயகலம் வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. 1600 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளை தூக்கு. இதுவும் நல்ல ரோஸ்வுட் புடி போட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய தூக்கு. கொஞ்சம் பெரிய சைஸு, நல்லா 1.5 லிட்டர்கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது. ஹைட்டு வந்து 6 இன்ச்சு ஹைட்டுக்கு, அகலம் வந்து 6 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்குது. நல்ல உள்ளே வந்து நல்ல ஈயம் பூசி திருத்தமாக இருக்கக்கூடியது. இந்த பீஸ் வந்து 1600 விலை கொடுக்குறேன். நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு பித்தளையில் உள்ள ஒரு டிஃபன் பாக்ஸு. டிஃபன் பாக்ஸ் நம்ம கடைக்க போட்டுட்ருக்கோம். இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்ல புழங்காத பீஸு, ஃப்ரெஷ் பீஸ் நல்லா இருக்குது. ஃப்ரெஷ் பீஸாக இருக்கிறதுக்கு வாங்குகிற இடத்துலேயே கொஞ்சம் ரேட்டு கூட கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து உங்களுக்கு 3 இன்ச்சு ஹைட்டுக்கு, 4.5 இன்ச்சு அகலம் இருக்குது. 1100 விலை கொடுக்குறேங்க. 1100. அது நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு கூட கொடுத்து தான் வாங்கணும். அடுத்ததாக பார்க்குறது வெண்ணெய் சட்டி தான். பித்தளையில் உள்ள ஒரு வெண்ணெய் சட்டி. 2 சைஸ் இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்று, கொஞ்சம் சின்ன சைஸ் ஒன்று. ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். வெண்ணெய் சட்டி விருப்பப்பட்டு கேட்குறீங்க, கிடைக்கும் போது வாங்கிட்டு வர்றது தான். இது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. கொஞ்சம் சின்ன சைஸு, ஒன்றுக்குள்ளே ஒன்று போகாது, மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். சைஸ் வந்து பெருசு வந்து உங்களுக்கு 5 இன்ச்சு ஹைட் உள்ளது. ரெண்டையுமே செட்டாக சேர்த்து தான் விலை கொடுக்குறேன். தனித்தனியாக இல்லாமல் ஏன்னா கிடைக்காது இந்த மாதிரி. அது கிடைக்கும் போது ரெண்டையும் செட்டாக சேர்த்து விலை கொடுக்குறேன். பெருசில் வந்து வரும்பெல்லாம் அழகாக மடக்கி விட்ருக்கோம். இதோட சைஸ் வந்து உங்களுக்கு பெருசு வந்து 5 இன்ச்சு சைஸ் உள்ளது ஹைட்டு. 5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு வாயகலம் உள்ளது. அதே சின்னது வந்து 4 இன்ச்சு ஹைட்டுக்கு 6 இன்ச்சு அகலம் உள்ளது. ரெண்டும் சேர்த்து 2600 விலை கொடுக்குறேங்க. 2600 ஃபார் போத். அடுத்ததாக பார்க்குறது பித்தளை தூக்கு தான். கொஞ்சம் பெரிய சைஸ் தூக்கு. நம்ம ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி, இல்லை மாவெல்லாம் கொட்டி வச்சுக்கிற மாதிரி உள்ளது. நல்லா உங்களுக்கு ஒரு 6-7 லிட்டர்கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது. அளவுக்காக சொல்கிறேன். சைஸ் ஹைட்டு வந்து 7.5 இன்ச்சு ஹைட்டு உள்ளது.
அகலமும் நல்ல அகலமாக 8 இன்ச்சு அகலம் உள்ளது. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது, நல்ல ஈயம் பூசி திருத்தமாக இருக்குது. இதுவும் நிறையா பேர் விருப்பப்பட்டு கேட்குறதுனால அப்பப்போ கிடைக்க வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா வீட்டில் நம்ம எதுவும் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சு ஹைட்டு, 8 இன்ச்சு அகலம். வெயிட் வந்து 2 கிலோ வெயிட் இருக்கக்கூடியது. 2900 விலை கொடுக்குறேங்க. 2900. இன்றைக்கி சொல்கிற விலை எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். அடுத்ததாக பார்க்குறது ஒரு டெக்கர் பீஸ் தான். நல்ல வுட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பேர்டு மாதிரி இருக்கக்கூடியது தான். பட் இது வந்து ஒரு நைஃப் ஸ்டாண்டும் நல்ல மரத்துலேயே நைஃப் வந்துருக்கு. இந்த இடத்துல எல்லாம் கைக்கு வச்சுருக்கிற காமிச்ச இடத்துல எல்லாம் பித்தளையிலேயே புடி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நைஃப் வந்து உங்களுக்கு ஸ்டீலில் இருக்குது. இது வந்து ஸ்பூனில் இருக்கக்கூடிய ஸ்போர்க் மாதிரி இருக்கக்கூடிய இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல வித்தியாசமான பீஸுங்கிறதுனால வாங்கிட்டு வந்தது தான். நல்லா டைட்டாக இருக்குது. ஒவ்வொரு இதுவுமே சொருகிறது நல்லா டைட்டாகவே இருக்கக்கூடியது. அந்த வேலைப்பாட்டுக்கு தான் அதுக்கு காசு. எந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு யோசனை பண்ணி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். எல்லாமே இந்த இடத்துல காமிக்கிறது எல்லாமே பித்தளையிலேயே பூன் கொடுத்து செஞ்சுருக்காங்க. 3 இது அந்த ரெக்கைக்கிட்டே இருக்கிறதுல 3 இதுவும், அது போக பேர்டோட ஹெட்டுமே உங்களுக்கு வந்து டிசைன் இருக்குது. எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி செஞ்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு உயரம் வந்து 10 இன்ச்சு வரக்கூடியது. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அந்த காலத்தில் டைனிங் டேபிளில் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ராஜா காலங்களில் என்ன மாதிரி பர்பஸ்க்குன்னு தெரியல, ஒரு சீக்ரெட் இது மாதிரி வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பழமையானது தான். இதோட சைஸ் வந்து உங்களுக்கு அகலம் வந்து 11 இன்ச்சு உள்ளது, உயரம் வந்து 10 இன்ச்சு உள்ளது. இந்த பீஸ் வந்து 4600, 4600 விலை கொடுக்குறேங்க. இதே மாதிரி 100 பீஸ் நம்ம கேட்டோம்னா கிடைக்காது. அந்த மாதிரி வித்தியாசமான பொருட்கள் தான் அது. அடுத்ததாக பார்க்குறது மாக்கல்லில் உள்ள ஒரு மினியேச்சர் செட்டு. ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு அடுப்பு, சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு அடுப்பு மாதிரி மாக்கல்லையே வித்தியாசமாக செஞ்சுருக்குறாங்க. கிடைக்கவும் வாங்கிட்டுறது தான். அடுத்து அதிலே இருக்க தோசைக்கல், 2 சட்டி மாதிரி இருக்கக்கூடியது, காது வச்ச பாத்திரம் மாதிரி இருக்கிறதுல 2 பீஸு. இது எல்லாமே இப்போ அடுத்தது குண்டா மாதிரி இருக்கிறதுல 2 பீஸ். இது எல்லாமே வந்து 1 இன்ச்சு சைஸு, 1.25 இன்ச்சு சைஸ் தான் வரும். அடுத்து அதுலேயே ஆட்டுக்கல், அம்மிக்கல். இது வந்து உரல், சின்ன உரல், 3/4 இன்ச்சு சைஸ் தான் இருக்கும் அதெல்லாம். அடுத்து ஒரு பிளேட் மாதிரி இருக்குது, தாம்பாளம் மாதிரி இருக்கக்கூடியது. இது ஒரு சின்ன குண்டா மாதிரி. இது வந்து உங்களுக்கு திருகை. இந்த அளவுக்கு எங்கேயுமே செட்டு கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து மிஸ் ஆகி தான் இருக்கும். நம்ம கிடைக்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்குறோம். சின்ன திருகை. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு காது வச்ச இதுலேயே எண்ணெய் ஊற்றுற மாதிரி வரம்பு வச்சது மாதிரி இருக்கக்கூடியது. நானும் இப்போ உங்களுக்கு ஓரளவு கலெக்ட் பண்ணி தான் 2-3 இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் அந்த செட்டாக போட்டிருக்கேன். இந்த செட்டு வந்து உங்களுக்கு 1600 விலை கொடுக்குறேங்க. 1600. இது எல்லாமே சேர்த்து 1600 கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயினர் தான். நம்ம காய்கறி அலசுறது, இல்லை பழங்கள்லாம் கட் பண்ணி இதில் போட்டு கழுவுறதுக்கு வச்சுக்கலாம். இது வித்தியாசமான கலரில் நமக்கு இருக்குது. நல்ல ஹேண்டிலும் நல்லா இதாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 11 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு. அந்த ஸ்ட்ரெயினர் பார்ட் வந்து 5 இன்ச்சு இருக்குது. மங்கில் இந்தளவுக்கு இந்த மாதிரியான பீஸ் ரொம்ப கிடைக்காது. சின்ன சின்ன இடத்துல லேசாக இது இருக்குது, விட்டு போயிருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து 1300 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய படி தான், 2 சைஸ் படி. நம்ம ஏற்கனவே போட்டிருந்த பார்த்துட்டு நிறையா பேர் கேட்டிருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பீஸ் வந்து 2மே சேர்த்து உங்களுக்கு 1300 விலைக்கு கொடுக்குறேன். ஒன்று வந்து 4.5 இன்ச்சு சைஸு, இன்னொன்று வந்து 4 இன்ச்சு சைஸு. பெருசு வந்து 4.5 இன்ச்சு சைஸு, சின்னது வந்து 4 இன்ச்சு சைஸ். ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி 2ம் சேர்த்து விலை கொடுக்குறேன் 1300. அடுத்ததாக பார்க்குறது மங்கிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குண்டான் தான். நம்ம மாவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடியது. 4 லிட்டருக்கிட்ட பிடிக்கும் அளவு. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு உள்ளது. சிங்கிள் பீஸாக நிறையா பேர் கேட்குறதுனால இந்த தடவை சிங்கிளாக போட்டிருக்கேன். 1100 விலை கொடுக்குறேங்க. 1100.
அடுத்ததாக பார்க்குறது உங்களுக்கு ஒரு மங்கிலே இருக்கக்கூடிய ஒரு டைனிங் டேபிள் செட். இது வந்து பிராண்டட் ஐட்டம், மங்கிலே பிராண்டட் ஐட்டம். நல்லா மூடி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. மூடியும் சரி அடி குண்டானும் சரி நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் கனமாக இருக்கக்கூடியது. மங்கில் நிறையா இருந்தாலும் இது பிராண்டட் ஐட்டம். அடியில் சீல் மாதிரி இருக்கும், அதோட பிராண்ட் நேம் போட்டிருப்பாங்க. இந்த பீஸும் அதே மாதிரி தான். மங்கில் நிறைய பாத்திரங்கள் கிடைச்சாலும் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமானது, இதே மாதிரி இன்னொரு இது கிடைக்காதுங்கிற மாதிரி. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு இந்த டைனிங் செட்டு வந்து 2600 2600 கொடுக்குறேங்க. நம்ம டைனிங் டேபிள் செட்டாகவும் வச்சுக்கலாம், நம்ம சமையல் செய்கிறதுக்குமே பயன்படுத்தலாம், அடுப்புலையும் வைக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு 6 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சைஸ் உள்ளது. அடுத்த பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்பரம்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். ஒரு வீல் வச்ச ஒரு பலகை தான். 4 சைடும் வீல் வச்சு ஒரு கயிறு மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம சாமி சிலைகளையோ வச்சு நம்ம அப்படி இழுத்துக்கிட்டு போவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுறது. இல்லை சின்ன குழந்தைங்க கூட இதில் உட்காந்துட்டு விளையாடுவாங்க. முன்னாடி பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், இப்போ இதெல்லாம் இல்லை. இதில் வந்து அந்த காலத்தில் உள்ளது. இந்த சக்கரத்தில் கூட உங்களுக்கு எப்படின்னா மரத்தில் சக்கரம் செஞ்சு அதுக்கு மேலே அந்த மரத்தோட மேலே இரும்புலையே, இப்போ பெரிய மாட்டு வண்டிக்கு எப்படி சக்கரத்தில் இரும்பில் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி அந்த இதில் இரும்புலையே அதுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க, தேயாமல் இருக்கணுங்கிற மாதிரி. 2 சக்கரத்தில் அந்த மாதிரி இருக்குது. பின்னாடி இருக்க 2 சக்கரம் நார்மலாக இருக்குது, முன்னாடி இருக்க 2 சக்கரத்தில் இரும்புலேயே மறுபடியும் கொடுத்துருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் ஆன்டிக் பீஸ், அந்த காலத்து பீஸ் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த காலத்தில் வெறும் ஆசாரி வச்சே வேலை பார்க்க முடியல. அவங்க அப்போல்லாம் வந்து ஒரு சக்கரத்துக்கு முதற்கொண்டு ஆசாரி வேலை பார்த்து அதுக்கப்புறம் பட்டறையில் கொடுத்து அந்த இரும்பு இது அடிச்சிருக்காங்க. சைஸ் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு 1.25 அடிக்கு 9 இன்ச்சு உள்ளது. அந்த சப்பரம் வந்து 1900 விலை கொடுக்குறேன், 1900. அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு ட்ரே தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ட்ரே. சைஸ் வந்து 11 இன்ச்சுக்கு 11 இன்ச்சு ஸ்கொயராக வரக்கூடியது. நம்ம காய்கறியெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல கண்டிஷனில் உள்ளது. 1600 விலை கொடுக்குறேங்க. இல்லை 11 இன்ச்சு 1 அடிக்கிட்ட இருக்கக்கூடியது. நம்ம வெங்காயம் இந்த மாதிரி ஏதாவது வெள்ளை பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மல்டி பர்பஸாக நம்ம குழந்தைங்களுக்கு டேபிளில் பேனா பென்சிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க சொந்த மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு அண்டா தான். இது நல்ல வித்தியாசமான ஒரு அண்டா, ஹெவி வெயிட்டு, நல்லா காது வச்சது, ஆளிலை மாதிரி டிசைன் வச்சு அதில் காது வச்சது. முழுக்க காப்பர் ரிவீட்டு, அந்த புடி ஃபுல்லாகவே காப்பர் ரிவீட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் ஃபுல்லாக பொட்டடிச்சே செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து 80-100 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது, இப்போ உள்ள பீஸ் கிடையாது. கீழே இருக்க வரும்புலையும் கம்பி கொடுத்து, பித்தளை கம்பி கொடுத்து கனமாக இருக்கும். மேலேயும் அதே மாதிரி வரும்பு வந்து பித்தளை கம்பி கொடுத்து மடக்கி விட்ருப்பாங்க. வெயிட் வந்து ஹெவி வெயிட்டு, 5 கிலோ வெயிட் உள்ளது இந்த பீஸு. வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன். சைஸ் வந்து உங்களுக்கு 10 இன்ச்சு ஹைட்டுக்கு 1.25 அடி அகலம் உள்ளது. நம்ம பாத்ரூமில் கூட டப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நம்ம உள்ளே பாத்ரூமில் நம்ம வச்சோம்னா அது பாட்டுக்கு ஒரு இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். நல்ல கனமாக இருக்கிறது, திருத்தமாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து பாத்ரூமில் போகிற டப்பு மாதிரி போட்டுக்கிற சைஸில் இருக்குது. அது போக இப்போ இன்றைக்கி டெக்கர் பர்பஸ்க்கு பூச்சாடி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டேர் கேஷ்க்கு பக்கத்தில் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. பெரிய கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்க வீடுகளில் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. காப்பர் ரிவீட்டு உங்களுக்கு அதுக்காக காமிக்கிறதுக்காக இது பண்ணேன். இந்த பீஸ்லேயும் உங்களுக்கு காப்பர் ரிவீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஏற்கனவே இந்த ஒரு தூக்கு காமிச்சேன் இல்லையா, அதிலே கூட காப்பர் ரிவீட்டு தான் இருக்குது. இது வந்து 5 கிலோ வெயிட் உள்ளது. கிலோ இந்த பெரிய சைஸு கிலோ 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. 7200 விலைக்கு கொடுக்குறேன், இன்க்ளூடிங் கொரியர். இது ரேட்டு நல்ல கனம், நல்ல அழுத்தம், அந்த காலத்தில் உள்ள பீஸ். இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். எனக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் பார்த்து தான் பொருள் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.